ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக டேஸ்ட்டாக மீன் குழம்பு வைக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு வெலை மீனை இந்த மாதிரி நல்லா வாங்கிக்கோங்க, நல்லதாக பார்த்து. இப்போ மீனோட செதில் எல்லாமே எடுத்துகிட்டு சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டிட்டு மீனை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஒரு முறி தேங்காயும் 2 தக்காளி, 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதில் கொஞ்சமாக புளியை கரைச்சி நல்லா ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு இதிலே 2 பச்சை மிளகாய் நம்ம கழுவி வச்சுருந்த மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ சைடில் தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், வத்தல் எல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் மாறினோன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கொதிக்கிற குழம்புல நம்ம தாளிச்சது ஊற்றிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி மீன் குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.